வெல்கம் டு உமா சமையல். நான் இன்றைக்கி மசால் தோசை பண்ண போகிறேன். அதுக்கு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இது 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன். இஞ்சி துருவி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி வச்சுருக்கேன். இப்போ முதல்ல உருளைக்கிழங்கை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 2 சின்ன கரண்டியால் 2 கரண்டி ஆயில் விடுறேன். ஆயில் சூடாயிட்டு கடுகு போடுறேன். போடுறேன். இப்போ ஜீரகம் போடுறேன். இப்போ வெங்காயம் போடுறேன். ஜீரகம் பொரிஞ்சிட்டு வெங்காயம் போடுறேன். திருவி வச்ச இஞ்சி போடுறேன். இப்போ சால்ட்டு 2 ஸ்பூன் போடுறேன். மஞ்சள் பொடி போடுறேன். தனியா பொடி 1 ஸ்பூன். ஜீரக பொடி 1/2 ஸ்பூன் போடுறேன். சின்ன ஸ்பூனால் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர். பெருங்காயம் பொடி. இந்த வேக வச்ச பட்டாணி போட்டுடுறேன். இந்த பட்டாணி உரிச்சது, பச்சை பட்டாணி உரித்து வெந்நீரில் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்க அதில் போட்டுடலாம். இப்போ பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி போடுறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் உங்களுக்கு தேவையானது பார்த்துக்கலாம். இவ்வளோ திக்காக எடுத்து போதும். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ தோசை வாக்குறேன். நெய் விடுறேன். வாக்கும்போது அடுப்பை தோசை முதல்ல வாக்கும்போது சின்னதாக வச்சுக்கணும். பார்த்து முடிச்சப்பறம் பெருசாக வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா வைக்கலாம். சுவையான மசால் தோசை ரெடி. அதுக்கு தேங்காய் சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும்.